சுயதொழில் பகுதியில் வாழை இலை தொழிலை பற்றி பார்க்கலாங்க. வாழையில காய்களும் பழங்களும் மட்டும்தான் வருமானம் கொடுக்கணும் பல விவசாயிகள் நம்பி இருக்காங்க. ஆனால் காய் மற்றும் பழத்தை மட்டுமே நம்பி இருக்க விவசாயிகள் கொஞ்சம் மாற்றி சிந்திச்சிங்கன்னா வாழை இலையிலையும் நல்ல வருமானத்தை பார்க்கலாம். இப்போ அனைத்து இடங்கள்லையும் வாழை இலையோட பயன்பாடு அதிகரித்து வருது. அதுலேயும் சாப்பாட்டு இலை மற்றும் டிஃபன் இலைன்னு 2 வகையில் இருக்குது. இலை வாழைக்கான ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு பண்ணலாம். அதிலும் பூவன் ரகம் தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. கற்பூரவல்லி மற்றும் மொந்தன் ரகங்கள் இலைக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது. தினமும் அறுவடை செய்கிற வகையில் சுழற்சி முறையில் அறுவடை செஞ்சிங்கன்னா தினமும் வருமானம் பார்க்கலாம். வாழை இலை சாகுபடி செய்கிறதுல உள்ள பிரச்சனை காற்று தாங்க. அதிக காற்றடிக்கக்கூடிய இடங்களில் வாழை சாகுபடி செய்யக்கூடாது. வாழை இலை சாகுபடி செய்யும் போது அந்த நிலத்தை சுற்றியும் வரப்புகளில் அகத்தி மற்றும் கிளைரிசிடியா போன்ற உள்வரிசையில் நடவு செய்யணும். சவுக்கு மற்றும் யூக்கலிப்டஸ் மரங்களை வெளிவரிசையில் நடவு பண்ணலாம். இந்த மாதிரி அமைக்கிறனால காற்று கொஞ்சம் தடுக்கப்பட்டு இலையை கிளியாமல் பார்த்துக்கலாம். மேலும் இலைகள் விரிய ஆரம்பிக்க